இன்னைக்கு என்ன சாப்பாடு? நேச்ச சோறு. செம்மையாயிருக்கும். நீயும் சாப்பிட்டு பாரு. நேச்ச சோறா? அதெல்லாம் சாப்பிட கூடாதுடி. அத சாப்பிடுறனால என்ன தப்பு? அல்லாஹ் குரான்ல தடை செய்யப்பட்ட உணவை பத்தி சொல்லும் போது அல்லாஹ் அல்லாதோருக்காக சப்தமிடப்பட்டவை அப்படின்னா அல்லாஹ் அல்லாதோரின் பெயர் கூறப்பட்ட உணவுகள் அனைத்தும் தடை செய்யப்பட்டதுன்னு சொல்றான். அவ்லியாக்களின் பெயரிலோ அல்லது மகான்களின் பெயரிலோ ஓதப்படும் உணவை சாப்பிட கூடாது. எல்லாம் சரிதான், ஆனா கொஞ்ச உணவதானே எடுத்து வச்சு ஓதுவாங்க. அப்ப மிச்சத்தை நம்ம சாப்பிடலாம்லா? கொஞ்ச உணவை வச்சு ஓதுனாலும் இது பரக்கத் நிறைந்த உணவு என்ற எண்ணத்தோட தான் அத மக்களுக்கு விளம்புறாங்க. அதுல பரக்கத் இல்ல, அல்லாஹ்வுடைய சாபம்தான் இருக்கு. அல்லாஹ் ரசூல் காட்டிதராத காரியத்துல எப்படி அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கும்? அப்ப அந்த உணவை சாப்பிடக்கூடாதா? ஆமா, நம்மளும் அவங்க பண்ற தீமைக்கு துணை போய் எதுக்கு பாவத்தை சம்பாதிக்கணும்?